ஹாய் ஹலோ வெல்கம் டு அ சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய ஒன் டே வீலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் டே வீலாக் ஆஃப் அ ஹோம் மேக்கர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தேன்னா அது இன்றைக்கி தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப சேடாக இருந்தேன். ஏன்னா இந்த வீட்டை காலி பண்ணி போகணும் அப்படின்றதுனால. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீண்டு வந்து மறுபடியும் நார்மலாக ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக நான் இந்த வீடு தாங்க உலகம்னே வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். வந்து ஒர்க்குக்கு போன டைம் தவிர மீதி எல்லா டைமும் இந்த வீட்டிலேயே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, மேக் ஓவர் பண்ணுறதுன்னு இந்த வீட்டோடையே வந்து ஒரு மாதிரி அட்டாச்சாகி நான் வாழ்ந்திருக்கேன். இன்னும் ஒரு மாதத்தில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னா என்னால் முடியவே இல்லைங்க. சீரியஸாகவே நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். காலையில் எழுந்தோன்னா வழக்கம் போல் என்னோடய கிச்சன் பால்கனிக்கு போய் நின்னாச்சுங்க. யூஷுவலை விட என் கிச்சன் பால்கனி இன்றைக்கி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஆக்சுவலி 2-3 டேஸாகவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ரோஸ் செடி, அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் ரோஸ் செடியிலேருந்து அழகாக வந்து மொட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளியெல்லாம் நல்லா பழுத்து இருந்தது. அப்படியே நல்ல கண்குளிராக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து வழக்கம் போல் நான் வந்து லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லன்ச் பண்ணி முடித்தோன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தனால டீஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு நான் வந்து பழைய சாத தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு 7 மணிக்கே பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து பழைய சாத தண்ணியில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே சமயம் வந்து அது நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜியும் தரும். இது வந்து அல்சர் இல்லை அசிடிட்டி இருக்குது அப்படின்னா இதை வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அது சீக்கிரமே சரியாகும். வந்து ஒரு 2 நிமிஷம் பால்கனியில் நின்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செஞ்சுருந்தேன். என் பொண்ணுக்கு வேறு டாய்ஸ் தோசை தான் வேணும்னு சொன்னான்ட்டு அவள் கேட்ட மாதிரியே சுட்டு கொடுத்தாச்சு. நான் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கிளம்புறேன்னு சொல்லியிருந்தனால நான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஹஸ்பண்டுக்கு தான் வந்து லஞ்ச் பேக் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் லேட்டாக போதானே போகிறாரு, அவருக்கு அப்புறம் பேக் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டாக பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அவரை போய் பாப்பாவை விட்டுட்டு வர கேப்பில் நான் வந்து லன்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் லேட்டாக தான் போகிறதுனால நான் வந்துட்டு சாதமே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு தனியாக செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்துட்டு சைட் டிஷ் எதுவுமே பண்ணல. பாப்பாவுக்கு வந்துட்டு டாய்ஸ் தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அவள் பெருசாக எதுவும் சைட் டிஷ்ஷும் தொட்டுக்க மாட்டாள். ஸோ அவளுக்கு வந்து நான் வெறும் தோசையாகவே கொடுத்துட்டேன். பொறுத்தவரையிலும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் வந்து நல்லா நிறைய பொரியல், கொஞ்சமாக ரைஸு, ரசம் இல்லை வந்து தயிர் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா வந்து எனர்ஜி கொடுக்கும். நிறைய பேர்த்தால மார்னிங் வந்துட்டு சாப்பிட முடியாது, என்னாலேயும் தான் சாப்பிட முடியாது. பட் நான் வந்து பிரன்ச்சாக எடுத்துக்கிறனால என்னால் வந்துட்டு அந்த டைமில் வந்து நிறையா சாப்பிட முடியும். என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா நான் ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவேன். 10 o'clock or 11 o'clock அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அப்போ வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து எனக்குன்னு தனியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஒரு சோம்பேறித்தனம். அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்துட்டு நல்லா நிறைய எனர்ஜியாக எடுத்துக்கணும்னு வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்டினேஷன் டைம்லேயே வந்துட்டு நிறைய பெட்ரோல் போடுவீங்க. மார்னிங்கே அதாவது அது வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறைய வந்து பெட்ரோல் போட்டு தானே எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தானே. நம்ம வந்து காலையில் எனர்ஜி தேவை நமக்கு, காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் ஓடுறதுக்கு. அப்போ காலையில் நம்ம வந்து நல்லா சாப்பிடணும், நைட்டில் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் அப்படியே மாற்றி தானே செய்கிறோம். சாயந்தரம் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கோன்ட்டு சாயந்தரமும் நைட்டும் தானே நிறையா சாப்பிட்றோம். ஸோ நான் அந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன். அதாவது நான் ரொம்ப குண்டாகவும் இல்லை, ரொம்பவும் ஒல்லியாகவும் இல்லை. லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாதம், வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் மாங்காய் போட்ட மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்க்கு வந்துட்டு ஆரஞ்சு வந்து வச்சுருந்தேன். கூடவே வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ண வந்து நட்ஸ், அதுக்கப்புறம் ரசம், இதெல்லாம் வந்து தான் நான் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இங்கே வந்து எப்போதுமே ஒரு பொரியல் இருக்கணுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு காயாவது சாப்பிட்றணும், முடிஞ்ச வரையில் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றணும். பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டை வந்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என் பொண்ணு கொஞ்சம் கம்மியாக அரைச்சிருக்கா, மற்ற நாள்லாம் நிறைய எடுத்து போட்டிருப்பா, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டு நானும் வந்து சாப்பிட உட்காந்தாச்சுங்க. கொஞ்ச நாளாவே நான் வந்து ஒழுங்காக சமைக்கலை, ஒழுங்காக சாப்பிடல.
அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு வேலைகளையும் ஒழுங்காகவே பண்ணல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நான் சரியாயிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எங்களோட வீடை வந்து மாற்ற சொல்லிட்டாங்கன்ட்டு. எல்லாமாவுமே இருந்த வீடே வந்து திடீர்னு மாற்ற சொல்லிட்டாங்களே. கொஞ்சம் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் இருந்திருந்தால் கூட ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் கூட பரவாயில்லையா இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் மாற்றணும்னு சொன்னது என்னால் கொஞ்சம் கூட வந்து அக்செப்டே பண்ணிக்கவே முடியல. ஐயோ நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறோமேன்றதுலேயே ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். பட் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து மறுபடியும் எல்லா வேலைகளையும் நான் வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து மெயின் ரீசன் 2. ஒன்று வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட், இன்னும் வந்து என்னோடய கார்டன். ஈவன் வார்த்தைகளால் என்னை தேத்தினார் அப்படின்னா, என்னோடய கார்டன் வந்துட்டு என்னோடய மைண்டுக்கு ரொம்ப பீஸ் கொடுத்து என்னை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணுச்சு. மைண்டுக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செடியாவது வளருங்க. அதில் கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் வேறு எதுலேயுமே இல்லை. சாப்பிட்டு மதன்னு இருந்ததுனால போய் ஒரு காஃபி அடிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் சாப்பிட்ட உடனே வந்து காஃபி குடிக்கிற பர்சன் கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு தான் குடிப்பேன். பட் அன்றைக்கி என்னால் ரொம்பவே முடியல. ரொம்ப நாள் கழித்து நிறையா சாப்பிட்டேன்னா அதனால் ரொம்பவே முடியாமல் இருந்தது. அதனால் ஒரு காஃபி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூபுக்கு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜுவல் செட் வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு தடவை வந்துட்டு அவருக்கு சஜஷனில் கிடச்சி இது நல்லா இருக்குது, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து எனக்காக அவர் ஆர்டர் போட்டிருந்தாரு. இதை வந்து இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து அழகாக்குதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் என் கார்டன்லேருந்து வர ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைஸ், அந்த பூக்கள் காய்கள் இதெல்லாமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே வந்து தேத்திருச்சு. எங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு வந்து வீடு கிடச்சிருச்சு. என்ன வந்து இன்னொரு பிளாக் தள்ளி நாங்கள் போனோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே கிடச்சிது அப்படின்னு நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். வேறு எங்கேயாவது நம்ம போய் இருக்கிறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே தானே நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். கடவுள் வந்து நமக்கு கஷ்டத்துக்கு கொடுக்கும்போது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியும் கொடுப்பாருங்க. அதனால் நமக்கு வந்து கஷ்டம் வரும்போது ஐயோ கஷ்டம் வந்துருச்சுன்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி எங்கேயாவது இருக்கும். அதுதான் வந்து நான் இந்த இன்சிடெண்ட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. அவளை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு ஹோம்ஒர்க் செய்ய வச்சு படுக்க வச்சாச்சு. அவள் தூங்கிட்டு இருந்த கேப்பில் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அவள் கூடவே கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு பார்த்தா எனக்கு தூக்கமே வரல. இன்னும் கொஞ்சம் நாள் தானே இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ வந்துட்டு சரி இனிமேல் படுக்க வேண்டாம், கண்ணை மூடி படுத்தா தானே கண்டதும் நமக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து என் கார்டனுக்கு போயிட்டேன். பூத்திருந்த என் செடி, காய்ச்சிருந்த என் காய் இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து மனசு வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது. இந்த அழகான பூவோட சிரிப்பை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம மனசு வந்து மாறாமல் இருக்கும் இல்லை. ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்துருந்தேன். எனக்கு பூச்செடி இதெல்லாம் பிடிக்கும். அது சம்மந்தமான ரீல்ஸ் நிறையா பார்ப்பேன். அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கிருஷ்ணர் வந்து ஒரு சொல்லியிருந்தாராமா, வீட்டில் பூக்கிற ஒவ்வொரு பூவிலையும் என்னோடய சிரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீலை கேட்டதுக்கப்புறம் இந்த பூவை பார்க்கும்போது என் கிருஷ்ணனே என்னோடய கஷ்டத்தை போக்கிறதுக்காக வந்து எனக்காக சிரிச்சிட்ருக்க மாதிரியே எனக்கு தோணுச்சு. வந்து தக்காளி வந்து ரொம்ப பழுத்து இருந்ததா, சரி இதை வந்து இனிமேல் விட்டால் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். பறிக்கவே மனசு வரல, அழகாக இருந்தது அங்கே பார்க்க. இல்லை கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்துக்கு வந்து டீ போட்டாச்சு. 2 பேரும் உட்காந்து கதை பேசிட்டு டீ குடிப்போம். இன்றைக்கி வந்துட்டு அவர் 2 பேருமே வந்து பால்கனியில் நின்றுட்டு வந்து டீ குடித்தாச்சு. அப்படியே பால்கனியில் நின்று பேசிக்கிட்டே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அடுத்து என்ன பண்ணலாம், புது வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் வாங்கணும், அங்கே என்னென்னலாம் இல்லை அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு இருந்துகிட்டே அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். வந்து நோட் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போகணுமே அப்படின்ட்டு இருந்தது போய் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்குற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சப்பாத்தியும் எக் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டு டைமிங் செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்துட்டு நான் வந்து மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி அண்ட் எக் கிரேவி இது 2மே வந்துட்டு செய்ய டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 6:20க்குலாம் வந்துட்டு நான் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சேர்த்துக்கு வந்துட்டு எக்கை வந்து வேக வச்சு வச்சுருங்க. அது சைடில் வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் அடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு மசாலாலாம் போட்டு எக்கை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதிலே வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு அடித்து வச்ச பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டணும். அதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து மசாலா பொருள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும். இந்த கொதிக்கிற டைம்லேயே பாப்பாவுக்கு நாளைக்கு வந்து ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு செய்கிறதுக்காக காலிஃப்ளவர் வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே அதை பண்ணிகிட்டே வந்து கீழே கட் பண்ணிட்டேன். இது எதுக்கு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மல்லி வறுவல் பண்ணுறதுக்கு தாங்க பண்ணியிருந்தேன். காலையில் சீக்கிரம் போகிறா அப்படின்றதுனால நைட்டே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலான்ட்டு நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வேக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி, இஞ்சி, பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும்.
வந்து இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து இதில் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் அரிசி மாவு அண்ட் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதானே. இது வந்து டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எக் கிரேவியோட டீட்டெயில் ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சைடில் வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுத்துட்டோம். என் பொண்ணு 9:30 தான் வந்து ஸ்கூலுக்கு போவா. வந்து 9 o'clock வந்து அவளை ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நைட்டே பாதி வேலையை பண்ணி வச்சிட்டோம். நம்ம செய்யும் போது அடுத்த நாள் வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருதுங்க. கிரேவி நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. அதனால் எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.